ஒரு பஸ் போயிட்டு இருக்குது. ஒரு ஸ்டாப்ல பஸ் போய் நிக்குது. அங்க ஒரு மனுஷன் 6 அடி உயரத்துல குண்டா வாட்ட சாட்டமா முறுக்கிய மீசையோட இருக்கிறான். கண்டக்டர் அவன் கிட்ட போய் டிக்கெட் எடுங்கன்னு சொல்லி கேக்குறப்போ அவன் மீசைய முறுக்கிக்கிட்டே என்னால டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். கண்டக்டர் ரொம்ப பயந்துட்டு அடுத்த ஆள் கிட்ட போயிடுவாரு. இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. ஏன்னா கண்டக்டர் பாக்குறதுக்கு நோஞ்சாலி போல புல் தடுக்கி விழுறவர் போல இருந்தாரு. இந்த கண்டக்டருக்கு கோபம் அதிகரிக்க ஒரு முடிவு செய்து ஜிம் போக ஆரம்பிக்கிறாரு. ஜிம் போகிறாரு. ஜூடோ, குங்ஃபு, கராத்தே அப்படின்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கட்டுக்கோப்பான உடல் வாக்கோடு இப்ப டிக்கெட் கொடுக்கறாரு. பழைய மாதிரியே அந்த மனுஷன் என்னால டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். தைரியமா டிக்கெட் எடுக்க முடியாதா? எதனால டிக்கெட் எடுக்க மாட்டே நீ அப்படின்னு சொல்லி இந்த கண்டக்டர் கோபமா அவன் கிட்ட கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், ஏன்னா என்கிட்ட பாஸ் வச்சிருக்கேனே அப்படின்னு சொன்னானாமா. ஆமாங்க, சில நேரங்கள்ல இப்படித்தான் ஒண்ணுமே இல்லாத காரியங்களை கூட நம்மளோட பயத்தினால நாமளே அதை காம்ப்ளிகேட்டடா மாத்திடுவோம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முன்பதாகவே அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ஞானமா இருக்கும். நிறைய நேரத்துல அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாமையே அது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியமா இருக்கும். அதை நம்ம பயத்தினாலேயே நம்ம அதை பெரிய பிரச்சனையா மாத்திடுவோம். பயம் வேதனை உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. இந்த வேதனையை கொடுக்கக்கூடிய பயத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படிங்க?